தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா, தனத்துக்கு அவங்க அப்பா வந்து வயசான ஒரு மாப்பிள்ளைய 45 வயசுள்ள மாப்பிள்ளைய வந்து கல்யாணத்துக்கு பார்த்துருப்பாங்க. பார்த்து முடிவு பண்ணியிருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா, கதிரோட அம்மா விஷம் குடிச்சனால கதிரோ ராதிகாவை கல்யாணம் பண்ண வேற வழியே இல்லாமல் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா, தனம் வீட்ல இருந்து பார்த்திங்கன்னா, அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து இந்த மாரி ருக்மணி கிட்ட வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்க. தனத்துக்கு வந்து கல்யாணம் நடக்கும்போது எல்லாம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு போவாங்க. இத நினச்சு ருக்மணி ரொம்பவே வேதனையில இருப்பாங்க. தனத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சைடு இன்னொரு சைடு கதிர் 2 பேருக்குமே கல்யாணத்துக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போவாங்க. 2 ஃபேமிலியும் ஒரே கடைக்கு தான் வந்திருக்கும். அப்ப வந்து தனமும் கதிரும் பக்கத்துல தான் நிப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தனமும் ட்ரையல் ரூம் கிட்ட நிப்பாங்க. அதுக்கப்புறம் கதிரோட தங்கச்சியும் ட்ரையல் ரூம்க்கு போணும்னு சொன்னனால கதிர வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்ப தனமும் கதிரும் அங்க பேசிப்பாங்க. கதிர் வந்து "என்ன மன்னிச்சிடுங்க தனமா, என்னால தான் உங்களுக்கு இந்த நிலைமைன்னு" சொல்லுவாங்க. அதுக்கு வந்து தனம் சொல்லுவாங்க, "நான் என்னோட புருஷனோட குடும்பத்தோட ரொம்ப நிம்மதியா, சந்தோஷமா இருந்தேன். நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே சார்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர பார்த்து தனம் கேட்பாங்க. உடனே வந்து கதிரோட தங்கச்சி, "நீங்க வந்து எங்க அண்ணன் எதுக்குமே காரணம் இல்ல. எங்க அண்ணனுக்கு என்ன குறை? நீங்க ஒழுங்கா கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க அப்படின்னா, இந்நேரம் எங்க அண்ணனுக்கும் உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும்ன்னு" சொல்லிட்டு கதிரோட தங்கச்சி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற வழியே இல்ல. நம்ம 2 பேர் வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கதிரும் தனமும் ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இவங்க 2 பேர் கல்யாணமும் நின்னு தனத்துக்கும் கதிருக்கும் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.